எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைல், அதாவது சிந்தி ஸ்டைல் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்துருங்க. 1 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கிற மாதிரி ஈவனாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க அதில் போடுங்க. 2-3 தடவை நல்ல கையால் கலந்து வாஷ் பண்ணிங்கன்னா கிழங்குல இருக்கிற அந்த எக்ஸஸ் ஸ்டார்ச் எல்லாமே போயிடும். தண்ணியை வடிகட்டிட்டு காயில் இருக்கிற தண்ணியை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேப்பர் டிஷ்யூ இல்லைன்னா காட்டன் டவலில் கிழங்கை ஸ்ப்ரெட் பண்ணி மேலே இன்னொரு டிஷ்யூ இல்லைன்னா டவல் வச்சு ஒத்தி எடுத்துருங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்க போடுங்க. கிழங்கு எல்லாம் நல்லா லேசாக பொன்னிறமாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க. கிழங்கு ஒரு அளவுக்கு சிவந்து வந்ததும் ஒரு கிழங்கை கரண்டியில் எடுத்து ஒரு சின்ன கத்தி வச்சு லேசாக இறக்கி பாருங்க. கத்தி நல்லா ஈஸியாக உள்ளே இறங்கிடுச்சுன்னா கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ கிழங்கு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு கிழங்கு எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. இதே மாதிரி கட் பண்ண எல்லா பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2-3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா தயாராகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வறுத்து வச்சிருக்கிற கிழங்க ஒரு சின்ன ஃப்ளாட்டான பவுலில் வச்சு லேசாக மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்க. கிழங்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக மெலிசாக ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்ணுங்க போதும். இதே மாதிரி எல்லா கிழங்கையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிற கிழங்க மறுபடியும் எண்ணெயில் போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுங்க. எல்லா பக்கமும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிக்கலாம். இப்படி செய்யும்போது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா வறுப்பட்டதும் எண்ணெயில இருந்து வடிச்சு எடுத்துடலாம். பாத்தீங்களா எப்படி சத்தம் கேக்குதுன்னு? அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை தூவி கையால் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆயிடுச்சு. சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. உருளைக்கிழங்கு பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் அப்படியே வேணால் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மெயின் கோர்ஸ் சாம்பார் ரசத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.